டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கி இன்னையோட சரியா 110 வருஷங்கள் ஆகுது. இப்போ வரைக்கும் நிறைய ரிசர்ச் டீம் ஆழ்கடல்ல உறங்கிக்கிட்டு இருக்க டைட்டானிக்க ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா 18 ஜூன் 2023 அன்னைக்கு 5 பேர் டைட்டானிக் கப்பலை சுத்தி பார்க்க கடலுக்குள்ள போய் பரிதாபமா இறந்து போனாங்க. கடல்ல மூழ்கி கிடக்கிற டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுல ஆராய்ச்சியாளர்களுக்கும் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் இவ்வளவு கிரேஸ் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கப்பல் ஏன் வெளியே எடுக்கப்படல? அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்க இந்த காலத்திலுமே டைட்டானிக் கப்பலை சுத்தி பார்க்க போறவங்க இறந்து போறது டைட்டானிக் கப்பலோட சாபம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மூழ்கினது டைட்டானிக் கப்பலே இல்லைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? இதை பத்திலாம் தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுடுங்க. புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கின ஆண்டு 1912. அந்த கப்பல் எப்படி மூழ்கிச்சு, அதுக்கு காரணமா இருந்த நபர்கள் யார் யார் அப்படின்றத பத்திலாம் லாஸ்ட் வீடியோலயே டீடைலா பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் மேல ஐ கார்டுல கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கினதுல இருந்து அடுத்த 70 வருஷமா அந்த கப்பலை கண்டுபிடிக்க நிறைய முயற்சிகள் நடந்தது. ஆனா அவ்வளவு பெரிய அட்லாண்டிக் பெருங்கடல்ல டைட்டானிக் கப்பல் எக்ஸாக்டா எந்த இடத்துல மூழ்கிச்சு அப்படின்றத யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா 1985 தான் ராபர்ட் பெல்லட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் நேவி ஆபீசர் டைட்டானிக் கப்பல் மூழ்கி இருந்த அந்த எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிச்சாரு. அந்த கப்பல் அதோட டெஸ்டினேஷனான நியூயார்க் சிட்டில இருந்து சரியா 1200 மைல் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2 பாகமா உடைஞ்சு கிடந்த அந்த கப்பல் கடல்ல 12,500 அடி, அதாவது கடலோட மேற்பரப்புல இருந்து 4 கிலோமீட்டர் ஆழத்துல கிடைச்சிருக்கு. 70 ஆண்டுகளுக்கு பிறகு டைட்டானிக் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் உலகத்தில் இருக்க எல்லா பெரிய பெரிய சயின்டிஸ்டோட கவனத்தையும் ஈர்த்தது. இதனால பல ஆராய்ச்சியாளர்கள் டைட்டானிக் கப்பலை ஆராய்ச்சி செய்ய முன் வந்தாங்க. பல்வேறு கட்டமான ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டாங்க. அதுல சில ஆராய்ச்சியாளர்களோட ஆராய்ச்சி முடிவுல டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில மோதி விபத்து ஏற்படல, கப்பல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு தான் மூழ்கி இருக்கு அப்படின்றதுக்கான சில அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை முன்வச்சு டைட்டானிக் த நியூ எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டையும் வெளியிட்டாங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு மூழ்கினது டைட்டானிக் கப்பலே இல்ல அப்படின்ற இன்னொரு தியரி முன்வைக்கப்படுது. அது என்னன்னா 1910 அதாவது டைட்டானிக் ஷிப் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்த அந்த டைம்ல RMPS ஒலிம்பிக் அப்படின்ற இன்னொரு கப்பல் ஒரு நேவி கப்பலோட மோதி ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. அந்த கப்பலுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகும்போது ஒலிம்பிக் கப்பல் மோதினது உங்களோட தப்புதான்னு சொல்லி அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் JP மார்கன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பினான்சியரோட ஆலோசனைப்படி ஒலிம்பிக் கப்பலோட பேரை டைட்டானிக்னு மாத்தி இது ஏற்கனவே டேமேஜ் ஆன கப்பல், ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டா கூட கடல்ல மூழ்கிடும்னு தெரிஞ்சுமே அதை உள்ள அனுப்பியிருக்காங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மக்களை பலி கொடுத்து மூழ்கினது டைட்டானிக் கப்பல் தான் சொல்லி $10 மில்லியன் இன்சூரன்ஸா கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி டைட்டானிக் கப்பல் பத்தின எக்கச்சக்கமான மர்மங்களும் சர்ச்சைகளும் எழத் தொடங்கிச்சு. இந்த எல்லா மர்மங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் முடிவு கட்ட ஒரே வழி ஆழ்கடல்ல உறங்கிக்கிட்டு இருக்க டைட்டானிக்க வெளியே கொண்டு வரது மட்டும்தான். ஒருவேளை டைட்டானிக் கப்பலை வெளியே கொண்டு வர முடிஞ்சா அதுல இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும், நம்மளை ஆச்சரியப்படுத்துற நிறைய தகவல்கள் தெரிய வரும். சோ விஞ்ஞானிகள் டைட்டானிக்க வெளியே கொண்டு வர முயற்சியில ஈடுபட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட 4 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நிலவுக்கு போற அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தும் கடல்ல வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க டைட்டானிக் கப்பலை மட்டும் வெளியே கொண்டு வர முடியல. கடைசி வரைக்கும் அந்த கப்பல்ல இருந்து சில மெட்டல் திங்ஸ், ஒயின் பாட்டில், ஷூஸ் போன்ற பொருட்களை மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடிஞ்சது. சரி, ஏன் இந்த டைட்டானிக் கப்பலை வெளியே எடுக்க முடியல? அப்படி அதுல என்னதான் பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டைட்டானிக் வெளியே எடுக்கப்படாததுக்கான முதல் காரணமே கடல் நீரோட பிரஷர் தான். டைட்டானிக் கப்பல் கடல்ல 12,500 அடி ஆழத்துல இருக்கு. அந்த ஆழத்துல கடல் நீரோட பிரஷர் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு சாதாரண எனர்ஜி ட்ரிங்கான கடல்ல ஒரு 100 அடி ஆழத்துக்கு கீழே கொண்டு போனாலே அது கடல் நீரோட பிரஷர்ல எப்படி உள்ளுக்குள்ளே கிரஷ் ஆகுது பாருங்க. கடல்ல வெறும் 100 அடி ஆழத்திலே இவ்வளவு பிரஷர் இருக்கும்னா அப்ப டைட்டானிக் கப்பல் இருக்கிறது 12,500 அடி ஆழத்துல. அங்க எவ்வளவு பிரஷர் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல இந்த கேன் நொறுங்கி தட்டையாயிட்டு இருக்கும். இதே கான்செப்ட் தான் ரீசெண்டா கடல்ல காணாம போன டைட்டன் சப்மர்சிபிள்லயும் ஏற்பட்டு இருக்கு.
செகண்ட் ரீசன், நார்மலா ஒரு கப்பலை வெளியெடுக்கிற மெத்தட்ல டைட்டானிக்கை வெளியெடுக்க முடியாது. ஏன்னா டைட்டானிக் கப்பல் 2 பாகமா உடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஹைடெக் சப்மரைன் வச்சு டைட்டானிக்கை வெளியெடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே முடியும், ஆனா முடியாதுன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா 12,500 அடி ஆழத்திலிருந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாகத்தை வெளியெடுக்கணும்னாலே 392 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் தேவைப்படும். ஆனா விஞ்ஞானிகளால இப்ப வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை தயார் பண்ண முடியல. சோ டைட்டானிக்கை வெளியே எடுக்க விஞ்ஞானிகள் சில விசித்திரமான பிளான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அது என்னென்ன பிளான்ஸ்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சின்னதா ஒரு ஹார்ட்டோ இல்ல எமோஜோ போட்டு இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. சோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டைட்டானிக் கப்பலை வெளியே எடுக்க விஞ்ஞானிகள் கொண்டு வந்த முதல் பிளான் பிங்பாங் பால்ஸை வச்சு வெளியே எடுக்கிறது. அதாவது பிங்பாங் பால்ஸை டைட்டானிக் கப்பல் முழுக்க நிரப்பிட்டா கப்பலை ஈஸியா மேல கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் அந்த பிளான். இது கேட்கறதுக்கே கொஞ்சம் கிரேசியா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இந்த பிளானை தான் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஐடியாவை கொடுத்தவங்க இந்த பிங்பாங் பால்ஸை கடலோட கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போனாலே கடல் நீரோட பிரஷர் தாங்க முடியாம கிரஷ் ஆகி வெடிச்சிடும் அப்படின்றத யோசிக்கல. ரெண்டாவது பிளான் பெரிய பெரிய பலூன்ஸை வச்சு வெளியே எடுக்கிறது. லட்சக்கணக்கான பலூன்ஸை கொண்டு வந்து அதுல ஹீலியம் கேஸை ஃபில் பண்ணி கப்பலோட சேர்த்து கட்டிட்டா அந்த பலூன்ஸே கப்பலை மேல இழுத்து கொண்டு வந்துடும் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவு ஆழமான கடலுக்குள்ள பலூன்ஸ்ல ஹீலியம் கேஸை ஃபில் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு அந்த பிளானையும் கைவிட்டுட்டாங்க. மூணாவது அமெரிக்காவை சேர்ந்த ஜான் அப்படின்ற ஒரு மெரின் இன்ஜினியர் ஒரு சூப்பரான பிளானை கொண்டு வந்தாரு. அது என்னன்னா முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்ற மாதிரி பனிக்கட்டியில மோதி முழுகின டைட்டானிக்கை நம்ம அதே பனிக்கட்டியாலே எடுக்கலாம்னு சொன்னாரு. அது எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்டரோட டென்சிட்டியை விட ஐஸ் டென்சிட்டி ரொம்பவே குறைவு. இதனாலதான் ஐஸ் எப்பவுமே வாட்டரோட மேற்பரப்புல மிதக்கும். சோ டைட்டானிக் மூழ்கி கிடக்கிற இடத்துல இருக்க தண்ணியை லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டா கப்பல் ஆட்டோமேட்டிக்கா மிதந்து மேல வந்துடும். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியாவா தான் இருந்துச்சு. ஆனா இதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு. இந்த பிளானை செயல்படுத்த 500,000 டன் லிக்விட் நைட்ரஜன் தேவைப்படும். அந்த அளவுக்கு லிக்விட் நைட்ரஜனை கடல்ல அவ்வளவு ஆழத்துக்கு கொண்டு போறது ரொம்பவே கஷ்டம். சோ இந்த பிளானும் கைவிடப்பட்டது. கடைசியா மிகாயில் ருட்னிஸ்கி அப்படின்ற ஒரு தலை சிறந்த ரஷ்யன் ஷிப் பில்டர் அவர் தரப்புல இருந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. டைட்டானிக் கப்பலோட மொத்த வெயிட் 1,43,000 டன். அந்த கப்பல் 2 உடைஞ்சதால அதோட வெயிட்டுமே பாதியா குறைஞ்சிருக்கும். நம்ம அந்த கப்பல்ல இருக்க மெட்டல் வேஸ்டையும் ரஸ்டையும் கிளியர் பண்ணிட்டா அதோட வெயிட் இன்னுமே கம்மியாகிடும். அதுக்கப்புறம் டைட்டானிக் ஷிப்பை பெரிய சங்கிலியில சேர்த்து கட்டிட்டா ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொன்னாரு. இந்த ஐடியா நல்லா இருந்ததால ஸ்டார்டிங்ல நிறைய கம்பெனிஸ் இதை செயல்படுத்த முன் வந்தாங்க. ஏன்னா டைட்டானிக் கப்பலை வெளியே எடுத்தா அவங்க கம்பெனிக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா இதுலயுமே ஒரு சிக்கல் வந்தது. டைட்டானிக் ரொம்ப வருஷமா கடல்ல இருக்கிறதால அதுல நிறைய ஓஷன் வேஸ்ட் இருக்கும். அந்த வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண நிறைய பவர்ஃபுல்லான வேக்யூம் மிஷின்ஸ் தேவைப்படும். இந்த ப்ராசஸ்க்கு அதிக அளவிலான கரண்ட்டும் தேவைப்படும். நிபுணர்களோட கணக்குப்படி இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் கிலோவாட் கரண்ட் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண கடல்ல ஒரு ஃப்ளோட்டிங் பவர் பிளான்ட்டை கட்ட வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க. சோ ஆரம்பத்துல பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்த முன் வந்தாலும் இதுல இவ்வளவு செலவு இருக்குன்னு தெரிஞ்சதால எல்லா கம்பெனிஸுமே பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் செலவை அவங்க மறுபடியும் ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ இந்த ஒரு காரணத்தால தான் டைட்டானிக் கப்பலை வெளியே எடுக்க வழி இருந்துமே எந்த ஒரு கம்பெனியுமே அதுக்கு முன் வரல. இதுக்கப்புறமும் யாரும் டைட்டானிக்கை வெளியே எடுக்க போறதும் இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டைட்டானிக் கப்பல் வெளியே எடுக்கப்படாத காரணங்கள்ல அதிக பணம் செலவாகும் அப்படின்றத ஒரு காரணமா சொன்னாலுமே அதை வெளியே கொண்டு வந்தா அது டைட்டானிக் கப்பலே இல்ல ஒலிம்பிக் கப்பல் தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்றனால தான் அதை இன்னும் வெளியே எடுக்காம இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 100 வருஷங்களுக்கு மேல டைட்டானிக் கடல்ல இருக்கிறதால கடல் வாழ் பாக்டீரியாஸ் இந்த கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த 100 வருஷத்துல இந்த கப்பல் முழுமையா காணாம போகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இத பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.